ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சில கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், எல்லாமே கிராஃப்ட் எல்லாமே போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதோ இல்லை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய வித்தியாசமான கிச்சன் டிப்ஸ்லாம் இருக்குது. பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் தாங்க. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பலகாரம்லாம் செய்வோம் இல்லைங்களா, முறுக்கு, அதிரசம், இல்லை ஏதாவது எண்ணெய் பலகாரம் செய்யும் போது இந்த மாதிரி கீழெல்லாம் கூட வந்து சிந்திடும். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஏதாவது வீட் ஃப்ளோரோ இல்லை மைதா எது இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அந்த ஆயில் மேலே. நிறைய இந்த தீபாவளி டைம்லாம் கூட நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் போது எண்ணெய்லாம் சிந்திடும் இல்லைங்களா, அந்த மாதிரி கீழெல்லாம் சிந்தும் போது நம்மளுக்கு தரையெல்லாம் வழுக்கும். அப்படி இல்லையா எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னாலும் நம்ம சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணோன்னா அது வந்து போகாது, வழவழனே இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இந்த மாதிரி போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏதாவது லிக்விட் போடணுமோ இல்லை ஏதாவது போட்டு அப்படியே வெறுமா தொடச்சிங்கனாலே இது க்ளீன் ஆகிடும். இதுக்கு எதுவுமே போடக்கூட தேவையில்லை. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுங்க. ஸோ எண்ணெய் பலகாரம் போடும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எண்ணெய் ஏதாவது கீழே சிந்திடுச்சு அப்படின்னா கூட இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எந்த சோப்பு எதுவுமே போடல. எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். தோசைக்கு இல்லை இட்லிக்கெல்லாம் வந்து மாவு ஊற வைப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து ரேஷன் அரிசி ஊற வைப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப் சொல்கிறேன். ஸோ ரேஷன் அரிசி ஊற வைக்கும் போது அது வந்து மங்கலாக இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ வந்து இட்லி வந்து கொஞ்சம் மஞ்சளாக தெரியும் இல்லைங்களா, நல்லா ஒயிட்டாக தெரியணுன்னா இந்த மாதிரி அரிசி ஊற வைக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டை போட்டு அதனோட நல்லா கழுவி எடுத்துருங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கும் போது அதில் இருக்க அழுக்கும் அப்புறம் வந்து நல்லா ஒயிட்டாக ஆகிடும் அரிசியெல்லாம். அப்புறம் இட்லி ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் தாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேனில் வந்து மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 4 பெப்பர் வந்து நல்லா நுணுக்கி இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு, சளி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இதை எடுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொண்டை கரக்கரப்பாக இருக்கும் போதோ இல்லை சளி பிடிச்சிருக்கும் போதோ வறட்டு இரும்பல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் எடுத்திங்கன்னா குயிக்காகவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க. ஸோ குழந்தைங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி எடுக்கும் போது வீட்லேயே வந்து நல்லா க்யூர் ஆகும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி தாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 2 ஹவர்ஸில் வந்து வெஜிடபிள் ரைஸ் தேவைப்படுது. நான் ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நான் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நிறைய டைம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது காராமணியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை பயிராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மூக்கல்லையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் உங்களுக்கு எந்த பயிர் தேவையோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சுடுங்க. ஸோ ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கும். 1 ஹவரில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 ஹவரில் வேணும்னா இன்னும் ஒரு கொதி நல்லா விட்டு எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வெந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவரில் வந்து எல்லாமே மளிகை சாமான்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கவரில் வாங்கிட்டு நம்ம பிரிச்சுட்டு பாக்ஸில் கொட்டிடுவோம். பாக்ஸும் ஃபில் ஆகிட்டு கொஞ்சம் மீறும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது இப்போ மேகி எல்லாம் நம்ம வந்து கவர்லேயே தான் வச்சுடுவோம். அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபுல் பாக்ஸில் பெரிய பாக்ஸில் போட்டு வைக்க முடிஞ்சால் வைக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய மேகி எல்லாம் நம்ம பாக்ஸ்லலாம் போட்டு வைக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து எந்த பூச்சியும் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 சின்னதாக இருக்குன்னா இந்த மாதிரி நான் போட்டுருவேன். 2த்தையும் சேர்த்து ஒரே கிளிப்பாக போட்டுருவேன். இந்த மாதிரி கேட்ச் பண்ணிக்கும் அது. ஸோ இது உள்ளே வந்து டஸ்ட்டோ இல்லை பூச்சி எதுவுமே போகாது. நீங்கள் வந்து ஷெல்ஃபில் அப்படியே அடுக்கி வச்சுக்கலாம், இல்லை ட்ராவில் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். கொட்டவும் கொட்டாது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே டஸ்ட்டும் ஆகாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பேப்பருக்கு போடுவீங்க இல்லைங்களா கிளிப்ஸு,
இப்போ பாருங்கள், இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த பேப்பரில் போடுற கிளிப்ஸை வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேங்க. இது எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இது பாருங்கள், இந்த கிளிப்பை தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி இதை இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா இதுவும் கொட்டவே கொட்டாது, டஸ்ட்டும் உள்ளே போகாது. இந்த மாதிரி இருக்க கிளிப்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா துணிக்கு போடுற கிளிப்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆகிடுது பாருங்கள். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கவருக்குமே செட் ஆகிடுதுங்க. ஸோ நீங்கள் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி. அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து நான் முளைக்கட்டுறது எப்படின்றத தாங்க உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு நான் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்குங்க. இது முளைக்கட்டுறது எப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முந்தின நாள் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணியிருக்கேன், இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டவல், காட்டன் டவலில் இந்த பச்சைப்பயிரெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண பச்சைப்பயிரை அதில் போட்டுடலாம். ஸோ பச்சைப்பயிறுன்னு இல்லைங்க, காராமணியாக இருக்கட்டும், இல்லை உளுந்தாக இருக்கட்டும், கருப்பு உளுந்தாக இருக்கட்டும், இல்லை கொள்ளு, இல்லை எதுவாக இருந்தாலும் முளைக்கட்டுறது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி அந்த டவலில் நல்லா கட்டி எடுத்துட்டேன். நல்லா ரவுண்டாக கட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நான் கீழே பாருங்கள் ஒரு ஜல்லிடை மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1 டே ஃபுல்லாக ஆயிடுச்சு. வெளியே நீங்கள் டவலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா முளைலாம் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் முளை வராது. இந்த மாதிரி ஒரு காட்டனில் போட்டு வைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே முளை கட்டி வந்துடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே செண்டாக அப்படியே ஒரு குட்டி குட்டி செடி மாதிரியே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ நல்லா முளை வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பொரியலாக பண்ணலாம், இல்லை குருமா வைக்கலாம், இல்லை அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாலட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இப்போ குருமா தாங்க நான் வைக்க போகிறேன். குருமா வைக்கிறதுக்கு இது தயாராகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது எல்லா பயிருமே இந்த மாதிரி முளை கட்டலாம் நீங்கள். ஸோ முளை கட்டுறதுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டிவிடுங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை வந்து குழந்தைங்கள்லாம் முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸோ முருங்கைக்கீரை, தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு தக்காளி போதுங்க, பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வானலில் அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பட்டர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஸோ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வானலில். இது வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். கொஞ்சமாக கலரி விட்டுடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வந்து ஈவினிங்கில் சூப்பாக குடிக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஐரன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 10 days ஒன்ஸாவது எடுக்கிறது ரொம்ப நல்லது. வீக்லி எடுத்திங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு. அரைக்கும் போது நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலைங்க, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் பச்சை வாசம் போயிட்ட பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு இது நல்லா பச்சை வாசம்லாம் போயாச்சு. முருங்கைக்கீரை சூப் தயாராகியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து ஒரு 2-3 துண்டு ரஸ்க் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுக்கும்போது ஈவினிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக முருங்கைக்கீரை சூப் தயாராகியாச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.